ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கவரப்பேட்டையில் இருக்கக்கூடிய ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ் முன்னாடி நின்றுட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம இந்த ஆர்எம்கே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனில் ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜை நம்ம உள்ளே போய் நம்ம விசிட் பண்ண போகிறோம். இந்த காலேஜில் நிறைய ஸ்பெஷலைஸான விஷயம் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ஒரு காலேஜ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மாடல் காலேஜாக தான் இந்த காலேஜை நம்ம பார்க்குறோம். அவ்வளோ பெரிய கேம்பஸ், அவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டிஸ், யூனிக்காக நிறைய விஷயங்கள் இங்கே பண்ணியிருக்காங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸஸ் ஆகட்டும், கிளாஸ் ரூம்ஸ் ஆகட்டும், லைப்ரரி ஃபெசிலிட்டி ஆகட்டும், பிளேஸ்மெண்ட்ஸ் ஆகட்டும், ஸ்டூடெண்ட்ஸோடைய டிசிப்ளின் ஆகட்டும், அவுட்கம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஸ்டூடெண்ட் இங்கே முடிச்சுட்டு போய் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 28 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எக்ஸல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லெகசி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்படிப்பட்ட இன்ஸ்டியூஷன் தான் இன்னைக்கு நம்ம போய் பார்க்க போகிறோம். கேம்பஸ்குள்ளே போய் விசிட் பண்ணுவோம், உள்ள போய் ஃபேக்கல்ட்டியை பேசுவோம், ஸ்டூடெண்ட்ஸை பேசுவோம், அவங்க உண்மையில எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், இந்த காலேஜில் என்னெல்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி யாரும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு உண்மையிலே இப்படி ஒரு காலேஜ் இருக்கா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வீடியோவாக கட்டாயம் இந்த வீடியோ இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க காலேஜுக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே வந்திருக்கிறோம். இந்த ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ளே ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறீங்களா? அந்த டிஃப்ரெண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒவ்வொரு இண்டஸ்ட்ரி பவர்டு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. அந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவாக இண்டஸ்ட்ரியல் சிலபஸை இங்கே படிக்கிறாங்க. அந்த விதத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் சிலபஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது, அவங்க பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது, இந்த லேப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. நம்ம இப்போ போய் பார்க்க போகிற லேப் டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் லேப் பவர்டு பை எல்டிஐ மைண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கம்பெனியை பேஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லேபுமே ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குது. நான் பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் பார்க்கணும் இல்லையா? பார்க்கலாம் வாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜினுடைய எல்டிஐ மைண்ட்ரி டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் லேப்புள்ள தான் இருக்கும். ஸோ இந்த லேப்பை பொறுத்தளவுக்கு ஏஆர் விஆர் எக்ஸ்ஆர் அப்படிங்கிற லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் டெக்னாலஜியை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கான சிலபஸை இந்த கம்பெனி தான் ஃப்ரேம் பண்ணுறாங்க. அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி பவர்ட் அப்படிங்கிற பாயிண்ட் வருகின்ற பொழுது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இண்டஸ்ட்ரி என்ன நடக்குதோ அதை படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதுக்கான ட்ரைனிங் நடக்கக்கூடிய இந்த இடம் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறீங்க. ஸோ இங்கே படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் பிளேஸ் ஆகிருக்காங்க. ஏன்னா ஹேண்ட்ஸானாக அவங்கள கொண்டு போகும்பொழுது ஒரு இண்டஸ்ட்ரியோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் ஆகிறாங்க. ஆட்டோமேட்டிக்காக பிளேஸ்மெண்ட்ஸும் அவங்களுக்கு சூப்பராக கன்ஃபார்ம் ஆகுது. லேப் ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. ஹை பவர்டு மிஷனரிஸ், அதாவது வந்து ஹை ஸ்பெக் மிஷனரிஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி மிஷனரிஸ் வச்சுருக்காங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இங்கே ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயங்களை நம்ம பார்க்கலாம். அவங்ககிட்ட நம்ம பேசலாம். அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு கொண்டு வரேன். ஸோ நம்ம சொன்ன மாதிரி இந்த லேபில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு இண்டஸ்ட்ரி கனெக்ட் ஒரு எம்ஓயு சைன் பண்ணுறாங்க. இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க போர்ட் ஆஃப் மெம்பராக இருக்காங்க. ஃபேக்கல்ட்டியை அப்ஸ்கில் பண்ணுறாங்க. இங்கே இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய நாலேஜை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. சென்டர் ஆஃப் எக்ஸலோட அவுட்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆக்டிவிட்டி பேஸ்டு கெஸ்ட் லெக்சர்ஸ், ப்ராஜெக்ட் கான்டெஸ்ட்டு, ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லேர்ன் பண்ணிக்க முடியுது, நம்மளால் பார்க்க முடியுது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஸ்டூடெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு இன்ஜினியரிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லேர்னிங்கில் எண்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் பார்த்தோம்னா ப்ராஜெக்ட்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ரைட் ஃப்ரம் கரிக்குலம்லேருந்து ப்ராஜெக்ட் வரைக்கும் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாப் அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகவே ஆகணும். அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸ்டூடெண்ட்ஸை நம்ம பேசுவோம். இந்த லேபில் ட்ரெயினர் இருக்காங்க. அந்த ட்ரெயினர்கிட்ட நம்ம பேசுவோம். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்கலாங்க. மேடம், இது ஒரு இண்டஸ்ட்ரி பவர்ட் லெபார்ட்டரி அப்படிங்கிறத நான் பார்த்தேன். இப்போ இண்டஸ்ட்ரி பவர்டுனா அவங்க என்ன பண்ணுறாங்க, இது ஸ்டூடெண்ட்ஸுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுது?
ஸோ இண்டஸ்ட்ரி பவர்ட் அப்படின்னா we would be having the use of industry people. லைக் எங்களுடைய இண்டஸ்ட்ரி வந்து எங்கள் நாலேஜ் பார்ட்னர் எல்டிஏ மைண்ட்ரி. ஸோ எல்டிஏ மைண்ட்ரி மூலியமாக தான் நிறைய கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் இந்த லேப் மூலியமாக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த லேபுடைய மேஜர் ஃபெசிலிட்டி என்னதுன்னா, நாங்கள் இப்போ ஏஆர்விஆர் எந்த அளவுக்கு இண்டஸ்ட்ரி ரெலவெண்ட்டான சப்ஜெக்ட்ஸ் அது எல்லாமே எல்டிஏ மைண்ட்ரி மூலியமாக தான் எங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்க. ஸோ 40% ஆஃப் த சிலபஸுமே எங்களுக்கு எல்டிஏ மைண்ட்ரி கொடுக்குற சிலபஸ் தான். சூப்பர். ஸோ அந்த 40% இண்டஸ்ட்ரி கரிக்குலமா? எஸ் சார், இண்டஸ்ட்ரி கரிக்குலம். அண்ட் ஈவன் எல்டிஏ மைண்ட்ரில இருந்து எங்களுக்கு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுப்பாங்கன்னா, லைக் கெஸ்ட் லெக்சர்ஸ் கொடுப்பாங்க, செமினார்ஸ் கொடுப்பாங்க, ஒர்க் ஷாப்ஸ் அண்ட் ஈவன் சம்மர் இன்டர்ன்ஷிப். ஸோ இந்த வெக்கேஷன் லீவ்லலாம் we would be having ஐடியாத்தான் சீரீஸ் அப்படின்னு போயிட்டு இருக்கோம் சார். ஸோ இண்டஸ்ட்ரி பீப்புளுமே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸோட கனெக்ட்ல இருந்து we are doing projects for them. நம்ம ஸ்டூடண்ட் வந்து இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. எஸ் சார், இண்டஸ்ட்ரி ப்ராஜெக்ட்ஸ் பண்றாங்க. ஸோ அதுல வந்து ஃபினாலே அதெல்லாம் ஒரு ஈவெண்ட் மாதிரி நாங்க அதை ஆர்கனைஸ் பண்றோம். ஸோ அந்த ஃபினாலேல யாரெல்லாம் வந்து வின் பண்றாங்களோ ஸோ தே ஆர் கெட்டிங் இன்டு தி சம்மர் இன்டர்ன்ஷிப் ஈவென்ட். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி வி ஆர். அப்போ உங்க ஸ்டூடெண்ட் வராங்க அப்படிங்கிற பாயிண்ட்ல ஒரு இண்டஸ்ட்ரி பவர் சிலபஸ் படிக்கிறாங்க, நல்ல ட்ரெயின் ஆகுறாங்க, இண்டஸ்ட்ரி பீப்புள் டைரக்டா ட்ரெயின் பண்றாங்க, எஸ் சார், உங்களையும் அவங்க ட்ரெயின் பண்றாங்க. ஆமா சார். ஸோ நீங்க ட்ரெயின் த ட்ரெயினர் மாடியூலா வந்து ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்றீங்க. டெஃபினெட்லி. அப்போ வந்து கண்டிப்பா ஒரு இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதை அந்த ஸ்டூடெண்ட் வந்து இப்போ எடுத்துருப்பாருன்னு வச்சுக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே, இதெல்லாம் இருக்கு. ஆனா பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா உங்களுக்கு? ஷூர் சார். எங்களுடைய எல்டிஏ மைண்ட்ரிலேயே ஆர் கரண்ட் ஃபைனல் இயர் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் பிளேஸ்ட். ஸோ மேஜராக நாங்கள் என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா ஏஆர்விஆர், யூஐ அண்ட் யூஎக்ஸ். ஸோ இதில் எல்லாமே நாங்கள் பசங்களை ட்ரெயின் பண்ணி ஸோ த ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் இன் டு த பிளேஸ்மெண்ட் பேஸ்ட் அப்பான் தட் கைண்ட் ஆஃப் அன் இண்டஸ்ட்ரி. அண்ட் ஃபார் அ ப்ரூஃப் லைக் வி ஆர் ஹேவிங் த ஸ்டூடெண்ட்ஸ் கெட்டிங் பிளேஸ்ட் இன். மேம் இது என்ன மேம், இது பக்கத்தில் இது என்ன இருக்கு? சார் இது வந்து ஹோலோகிராம் டெக்னாலஜி சார். ஸோ இப்போ ஹோலோகிராம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு ரியல் டைம் இமேஜாக நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோம், இன் பர்சன் நம்ம மீட் பண்ணுறதை விட இது வர்ச்சுவலாக அவங்கள பார்க்குற மாதிரி. ஸோ வி ஆர் ஹேவிங் 6 feet இந்த இமேஜ் வந்து வி ஆர் ரெண்டரிங் இந்த கிரீன் மேட் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து நாங்கள் அந்த ஹோல் இமேஜுமே நாங்கள் அதில் கேப்சர் பண்ணி ஸோ வி ஆர் கெட்டிங் இன் டு த 6 feet இமேஜ் அண்ட் த பேக் சைடில் வந்து இட் இஸ் ஆக்சுவலி ஹோலோ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலாக வந்து ஸ்டூடெண்ட் பண்ண ப்ராஜெக்ட் மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் பண்ண ப்ராஜெக்டை நம்ம ட்ரையல் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலில் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் சென்டரில் கேம் விளையாடுற மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜினுடைய செமினார் ஹால். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு செமினார் ஹால் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 7 செமினார் ஹால் இந்த மாதிரி வந்து இருக்குங்க. இது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்களுக்கான ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஃபெசிலிட்டியை நம்ம பார்க்குறோம். ஃபுல்லி ஏசி சென்ட்ரலைஸ்டு, ஐ மீன் இது வந்து ஒரு ஏர் கண்டிஷன்டு செமினார் ஹாலாக இருக்குது. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுடைய ஒரு கோர்ஸ் ஸ்பேஸ் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது என்ன கோர்ஸ் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது, சார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நார்மலாக வந்து இங்கே ட்ரெயின் ஆகிறாங்க, ட்ரெயின் ஆகி அது கம்பெனிக்காக வந்து ப்ளேஸ் ஆகுறாங்க. ப்ளேஸ் ஆகும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்டர்ன்ஷிப்ஸில் ப்ளேஸ் ஆகுறாங்க, அப்புறம் இன்டர்ன்ஷிப் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் எடுக்கும்பொழுது அந்த இன்டர்ன்ஷிப்ஸை வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணுறதுக்காக இங்கேயே வந்து ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து ஃப்ரீயாக வந்து அந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராப்ளத்தை எடுத்துகிட்டு ஒரு இண்டஸ்ட்ரிக்காக ஒர்க் பண்ணும்போது இன்டர்ன்ஷிப்ஸில் இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணி அவங்க வந்து ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் தான் இந்த ஃபெசிலிட்டி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட வந்து ஹெச்சிஎலோடைய ஒரு இன்டர்ன்ஷிப்ஸ் வந்து நம்ம இருக்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம போய் கேட்கலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ இந்த லேபில் என்ன பண்ணுறீங்க சார்? நாங்கள் வந்து ஹெச்சிஎலுக்காக ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கோம். ஸோ கொஞ்சம் எங்கள் 11:30 மேலே ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக லைட்டாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ இந்த ஸ்பேஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? இது நார்மலாக இந்த பிளேஸ்மெண்ட் பர்பஸ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ண ஒரு ஸ்பெஷலாக ஒரு பிளேஸ் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க டிபார்ட்மெண்ட். ஓகே ஓகே. இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி இருக்குது? நல்லா இருக்குது சார். நல்ல நம்ம டேலண்ட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜும் வந்துடும் சார். ஓகே, நல்ல ட்ரைனிங்லாம் நல்லா இருக்குது. ட்ரைனிங்லாம் டோஃபல் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க, ஆப்டிடியூட் ட்ரைனிங்கும் கொடுக்குறாங்க சார் இந்த கிளாஸ் டைம். டோஃபல்ங்கிறது இந்த ஃபாரின் லாங்குவேஜ் கான்செப்ட். ஆமாம் சார். எக்ஸ்க்ளூசிவ் பிளேஸ்மெண்ட்டும் ட்ரைனிங்லாம் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்தீங்க? நாங்கள் அந்த ஹெச்சிஎல் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கோம் சார். எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறோம் சார். ஓகே ஓகே. இல்லைப்பா, இங்கே நார்மலாக வந்து சொல்லும்போது வெளியில் நம்ம என்கிட்ட பேசுகிறாங்க ஆர்எம்க்கு என்ன ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஜென்ரலாக. இப்போ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நீங்கள் உள்ளே இருக்கீங்க, 3rd இயர் படிக்கிறீங்க, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை, ஸ்ட்ரிக்டெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம ஆஃபீஸ்க்கு எப்படி ஜென்ரலாக ப்ரிப்பேர் ஆகி ஒரு ஃபார்மல்ஸ் போட்டு ஷேவ் பண்ணி வருவோமோ அந்த மாதிரி தான் டெய்லி வரும். இட்ஸ் குட், கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. ஒரு ப்ரொஃபஷனலாக அப்படிங்கிற ஃபீல் வருது உங்களுக்கு? ஃபீல் இருக்குது. எஸ். ஓகே. லேர்னிங் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க, எல்லா ஸ்டாஃப்ஸ் நல்லா இருக்காங்க, அம்யூனிட்டிஸும் நல்லா இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். காலேஜ் பயங்கரமாக நீட் அண்ட் க்ளீனாக சூப்பராக வச்சுருக்காங்க.
ஸோ நீங்கள் மற்ற விஷயங்கள் வந்து எனக்கே நல்லா புரியுது. பட் நாங்கள் லேர்னிங் அப்படிங்கிற நீங்கள் ரெகுலராக படிக்கிறதுனால உங்களுக்கு கேட்குறேன். பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அந்த மாதிரிலாம் எல்லாம் நல்லா பண்ணுறாங்க. எல்லாமே நல்லா இருக்குது. தனியாக ஸ்டாஃப்ஸ் வச்சு சொல்லித்தராங்க பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு. ஓகே. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி லெபார்ட்டரிஸ் வந்து நிறைய இருக்குது. அதில் ஒரு சின்ன சாம்பிள் தான் பார்க்குறோம். இன்னும் எவ்வளோ கம்ப்யூட்டிங் ஃபெசிலிட்டி இருக்குங்கிறது நம்ம பார்க்கலாம். 15 சென்டர் ஆஃப் எக்ஸலன்சஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இண்டஸ்ட்ரி பவர்ட் லேப் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம போய் பார்க்கலாங்க. பார்த்துட்டு ஒன்று உங்களுக்கு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக்கும் கேட்போம். இப்போ இருக்கிறது நம்ம பார்த்தீங்கன்னா ஏஐசிடி ஐடியா லேப் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லேபை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இங்கே 3D ஸ்கேனிங், 3D பிரிண்டிங், பிசிபி மில்லிங் அண்ட் மெஷினிங், ஸோ இந்த மாதிரியான ப்ராக்டிசஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இங்கே இருக்குது. ஸோ இந்த லேபில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பேசுவோம். சார் இங்கே என்ன நடக்குது சார்? ஆக்சுவலாக ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் லேபுக்கு வருவாங்க சார். இங்கே ஃபஸ்ட் இயர் லேப்னா ஆக்சுவலாக வந்து இப்போ 4 செமஸ்டர் ஆக்சுவலாக வந்து ட்ரைனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. செம் வரையே ஃபுல்லாக போட்டாச்சு. சிலபஸ்லேயே வந்துடுது. சிலபஸ் கிரெடிட் இருக்குது. எக்ஸாம் தான் முடியுது. ஃபஸ்ட் செம் வந்து ஆக்சுவலாக டெமோ மாதிரி. செகண்ட் செம் வந்து அவங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. தேர்ட் செம் ப்ராஜெக்ட் வந்து டிஸ்பிளே பண்ணி கொடுக்கணும். கம்பல்சரியா. ஸோ டெமோவும் இருக்குது, லேர்னிங் இருக்குது, டெமோ இருக்குது, ஃபைனல் இன்டர்ன்ஷிப்பும் இருக்குது. தனியாக இவங்க தனியாக இன்டர்ன்ஷிப் ஒரு ஸ்டெலுக்கு ஒரு 30 ஸ்டூடெண்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தனியாக ப்ராஜெக்ட் ட்ரைனிங் மாதிரி கொடுத்து வெளியே காம்படிஷன் அட்டன் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்டில் பண்ணுற மாதிரி கொடுத்து வச்சிருக்கோம். இங்கே என்ன சார் நடக்குது இப்போ? 3D பிரிண்டர்ஸ் இது ஆக்சுவலாக. சரிங்க. 4 மாடல் இருக்குது. இது பேசிக் மாடல். ஆக்சுவலாக ஸ்டூடெண்ட் ப்ராஜெக்ட்லாம் கொடுத்தாங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒரு டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டு அது எங்களுக்கு மெயில் அனுப்புவாங்க. அதை வந்து STL ஃபைலை நாங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு G கோட அங்கே மாற்றிக்கிட்டு இங்கே பிரிண்ட் கொடுப்போம். காப்பி பண்ணுவோம். இது கார்ட் ரீடர். ஓகே. அவங்க கொடுக்குற டிசைனை இதில் ஆல்ரெடி இதில் ப்ரோக்ராம் பண்ணிவிடுவோம். இப்போ செட்டிங் இருக்குது. எவ்வளோ டெம்பரேச்சர், நாசில் டெம்பரேச்சர், பெட் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கிட்டு இப்போ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்டே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு டெமோ கொடுத்துருவோம். அவன் டிசைன் பண்ணி ஃபஸ்ட்டு டிசைன் கொடுத்துருவான். எப்படி ஆப்ரேட் பண்ண சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவனே டிசைன் அதை போட்டுட்டு பிரிண்ட் எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி, பேரண்ட்டுக்கும் சரி, அவங்களுடைய முக்கியமான தாட் ப்ராசஸ் என்னென்னா, ஒரு காலேஜில் நான் சேர்ந்தா எனக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிளேஸ்மெண்ட்ஸுக்கான ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த கேம்பஸில் இப்போ நம்ம போகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவ் இடம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டியில் இப்போ GD டெஸ்ட் பண்ணுறது, அவங்களுடைய ஆப்டிடியூட் ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறது, அவங்களோட பர்சனல் இன்டர்வியூ பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு இடம் தேவை. அப்படி இருக்கக்கூடிய இடத்த தான் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு GD ரூம், ஆக்சுவலாக குரூப் டிஸ்கஷன் பண்ணுறதுக்கான ரூம்ஸு, ஒரு பேனல் டிஸ்கஷன் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரூம் ஃபெசிலிட்டி தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. வாவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இன்டர்வியூ பேனல்ஸ் ரூம்னு சொல்லி சூப்பராக கிரியேட் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் கோஸ் ஆல்மோஸ்ட் 10 பேனல் டிஸ்கஷன் ரூம்ஸ் வந்து இங்கே தனியாக கிரியேட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் GD ரூம்ஸுமே இருக்குது. ஃபண்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க. ஒரு கார்ப்பரேட் ஸ்டைலில் ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக 100% ஒரு பர்ஃபெக்ஷன் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியுதுங்க. எல்லா இடத்துலையுமே ரைட் ஃப்ரம் நம்ம மார்னிங் வந்து என்ட்ரி ஆனதுலேருந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். எல்லா இடத்துலையும் அவ்வளோ க்ளீன்லினஸ்ஸு, ஒரு கார்ப்பரேட் லுக்கு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்ஸ் நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம கேட்கலாம், அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். பிளேஸ்மெண்ட்ஸ் முடிச்சுட்டு இப்படி வந்துட்டே இருந்தேன். வரவில்லை பார்த்தீங்கன்னா ஒரு டீன் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் போட்டாங்க. சரி, ஓகே டாக்டர் மணிவண்ணன் சார் என்ன இங்கே நடக்குது அப்படிங்கிறத கேட்போம். I am Professor Manivannan. I am the Dean of External Affairs of RMK Group of Institutions. I joined last year, April, almost this 1 year. Okay. So within a year, I connected almost some 12 universities abroad, especially from Australia as well as from France and European countries, and also some 2 to 3 US-based universities also, including George Mason University and all. So we are looking for a kind of a collaboration for MS program, especially the one semester abroad program, as well as faculty exchange in terms of research and other collaborations. Okay. And also I'll be connecting some of the universities in Southeast Asian countries for the immersion program as well as internship program for our students. So both students and faculty are getting benefited in this? Exactly. Okay. In fact, some of the students, one of our faculty, Dr. Neelakandan, now he has got a kind of a part-time faculty exchange to USCI, that's Malaysia. Last week, the Pro-Vice Chancellor came. So he is going there to give a kind of a lecture for the students on AI and other things.
ஸோ நம்ம இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஐசிடி ஐடியா லேப் நம்பர் 2ல இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிசிபி மேனுஃபேக்சரிங் ஏற்கனவே போன லேப்ல சொன்ன அதுக்கான பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே இங்கே நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த லேப்ல வரும்போது பார்த்தா நான் ஒரு ப்ரொஃபஸரை பார்த்தேன். ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து NIT-லேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட இந்த கேம்பஸ் எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம கேட்கலாம். How do you feel about the campus? You just enter into the campus. Already have you visited earlier? No, sir. But the first time I visited, it is very nice actually, and very good is there actually when I entered to the college. Okay. So very nice. I feel it's very good actually. Okay. What is the message you want to leave to the young budding students in general, sir? And means it is very good actually. Maybe you can this college enrollment is very good, so they can focus more. And also faculties are very good actually, so they can concentrate about of their career in this institute actually. Normally every engineering students, one who is joining the campus, always expecting for this colored life after a couple of 4 years. So in that aspect, what is the need for an individual engineering student to be successful in his life? Main the discipline should be required actually. Okay. So when is a go to the any college students after +1 +2, they are +2 they are coming to the college, so they have to need good infrastructures in the institutes, and the student also have to feel is very good and this is the college will be give good platform and to build their career. So they have to feel, and discipline in the institute, discipline should be required is very good actually. So maybe I feel this institute have very good discipline and infrastructure, so they can put their platform, their career is very better way.